காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவர் அண்ணாமலை தான். அவருக்கு நன்றி. காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்தும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நன்றி தெரிவித்துள்ளார். ஆட்சி மாற்றம் வரும், அதிகாரம் மாற்றம் வரும். மாற்றம் என்பதுதான் மாற்ற முடியாதது. இதெல்லாம் உள்வாங்கி அரசியல் பண்ணணும், பொது வாழ்க்கையில் இருக்கணும். மனிதர்களுடைய வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது. அதெல்லாம் படிக்கணும் அண்ணாமலை. எல்லோரையும் கடிக்கலாம், குதறலாம், வாய்க்கு வந்த மாதிரி பேசலாம், வயது வரம்பு இல்லாமல் பேசலாம், இறந்து போன தலைவர்களை பத்தி கொச்சப்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் இந்த யுனைடெட் கிங்டம் UK உடைய தேர்தல் முடிவுகளெல்லாம் அவர் யோசிக்கணும். யாரும் நிரந்தரமாக ஆள முடியாது. இப்ப பாருங்க, நாங்க ஒண்ணுமே செய்யல. ஒரு 10 நாளா அண்ணாமலை பேசுறார், காங்கிரஸ் கட்சி வைப்ரண்ட் ஆயிடுச்சு. நாங்க யாரை பத்தி எதனா பேசணுமா? நாங்க அரசியல் பேசுறோம், உண்மையை பேசுறோம், நேர்மையா பேசுறோம். அவர் ஒரு தனிநபர் தாக்குதல் பண்ணாரு. காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் இந்த தேச விடுதலைக்காக போராடினவங்க. தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் கட்சியுடைய தோழர்கள், தலைவர்கள், கேடர்கள் எல்லாமே அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க மூதாதையரும் சுதந்திர போராட்ட தியாகிகள், இந்த மண்ணை நேசிப்பவர்கள். ஒரு வார்த்தை பேசின தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி வைப்ரண்டா பண்ணியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் கட்சியை வலிமைப்படுத்துவர் அண்ணாமலை தான். அவருக்கு நன்றி. இதே மாதிரி என்ன தனிநபர் தாக்குதல் பண்ணணும், பேசணும், எங்க கட்சி வலிமை அடையணும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.